சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது. அனிதா ராதாகிருஷ்ணனை வீடு புகுந்து தூக்கிய போலீஸ். விஜய் அதிரடி. முதல்வர் குறித்து அவதூறா பேசிய வழக்கில் திமுக முன்னாள் அமைச்சரும் தற்போதைய திருச்செந்தூர் எம்எல்ஏவுமான அனிதா ராதாகிருஷ்ணனை போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. தனது வாகனத்தில் காவல் நிலையம் வருவதா அனிதா ராதாகிருஷ்ணன் கோரிய நிலையில் போலீசார் அதற்கு மறுப்பு தெரிவித்து அவரது கார்ல இருந்து இறக்கி காவல்துறை வாகனத்தில் அவரை ஏற்றி சென்றிருக்காங்க. தூத்துக்குடி மாவட்டம் ஆத்தூர்ல கருணாநிதியின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் கடந்த ஜூன் 20 நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பங்கேற்ற திருச்செந்தூர் திமுக சட்டப்பேரவை உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான அனிதா ராதாகிருஷ்ணன் அங்கு பேசினார். மேலும் தமிழக முதல்வர் விஜய் குறித்து அவதூறான கருத்துக்களை சொன்னார். ஒருமையில பேசியதா கூறி தாவேகா நகர செயலாளர் ஆத்தூர் காவல் நிலையத்தில் புகார் அளிச்சிருந்தார். தாவேகா நிர்வாகி அளித்த புகாரின் பேரில் அனிதா ராதாகிருஷ்ணன் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செஞ்சாங்க. இந்நிலையில் இந்த வழக்கின் முன்ஜாமீன் கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் அனிதா ராதாகிருஷ்ணன் மனு தாக்கல் செய்தார். அந்த மனுவில் ஆளும் கட்சியின் மேல் பொதுமக்களின் அதிருப்தி குறித்து எதிர்கட்சி என்ற முறையில் விமர்சித்து பேசினேன். அரசியல் உள்நோக்கத்தோட என் மீது இந்த வழக்கை பதிவு செஞ்சுருக்காங்க. எனக்கு முன்ஜாமீன் வேண்டும் என சொல்லியிருந்தார். மேலும் இந்த மனு இன்னைக்கு விசாரணைக்கு வந்தது. அதில் விசாரணை செஞ்ச நீதிபதிகள் இளந்திரையன் அனிதா ராதாகிருஷ்ணன் சாதாரண மனிதர் கிடையாது. அவர் முன்னாள் அமைச்சர், தற்போது எம்எல்ஏ. அவருக்கு முதலமைச்சருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்பது தெரியாதா என்று கேள்வி எழுப்பினாங்க. அவருக்கு முன்ஜாமீன் வழங்க முடியாது என்று கூறி மனுவை தள்ளுபடி செஞ்சாங்க. முன்ஜாமீன் மனுவை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்த சற்று நேரத்திலேயே அனிதா ராதாகிருஷ்ணனை காவல்துறையினர் அவர் வீடு புகுந்து கைது செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. தூத்துக்குடி மாவட்டம் ஆத்தூர் பேரூராட்சி ஆய்வுக்கு சென்றபோது அவரை போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. மேலும் தனது வாகனத்தில் காவல் நிலையம் வருவதா அவர் கோரிய நிலையில் போலீசார் அதற்கு மறுப்பு தெரிவித்து காவல்துறை வாகனத்தில் ஏற்றி சென்றிருக்கிறாங்க. மேலும் அவரோட ஆதரவாளர்களின் முற்றுகைக்கு நடுவே போலீசார் ஜீப்பில் ஏற்றி அழைத்து சென்றிருக்கிறாங்க. தொடர்ந்து அவரது ஆதரவாளர்கள் அனிதா ராதாகிருஷ்ணன் கைதுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினாங்க. காவல்துறையினரின் வாகனத்தை முற்றுகையிட அவரது ஆதரவாளர்கள் முயன்றபோது இதனால தான் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. கைது செய்யப்பட்ட அனிதா ராதாகிருஷ்ணன் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். இதைத் தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எஸ்பி அலுவலகம் முழுக்க பலத்த போலீஸ் பாதுகாப்பு அளிக்கப்பட்டிருக்கு. இது குறித்து கேள்விப்பட்ட ஸ்டாலின் அவர்கள் பெரும் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார். அவர் என்ன சொல்லியிருக்காருனா, முதலமைச்சர் அவதூறா பேசினார் என்று முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை கைது செய்துள்ளது டேக் டைவர்ஷன் அரசு. தொகுதியில் ஆய்வு மேற்கொண்டு மக்கள் பணியில் ஈடுபட்டு இருந்தவரை அவசரமாக கைது செய்ய வேண்டிய அவசியம் என்ன வந்தது? சினிமா ஆக்ஷன் பாணியில் போலீஸ் ராஜ்யம் நடத்தி கொண்டிருக்கிறார் முதலமைச்சர். கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளான பெண்மணி திருவைகுண்டம் தாவேகா சட்டமன்ற உறுப்பினர் மேல் கூறியுள்ள புகாரை இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காத தூய சக்தி ஆட்சி அந்த வழக்கில் ஏன் இந்த அவசரத்தை காட்டவில்லை? தமிழ்நாடு முழுவதும் நடைபெறும் கொலை கொள்ளைகளையும் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களையும் தடுக்க வக்கில்லாமல் அடுத்த கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களை இணைத்து கொண்டிருக்கும் இந்த அரசின் மாற்றம் இதுதானா? அவதூறு வழக்கில் கைது செய்வதா இருந்தால் இன்றைய அமைச்சர்கள் பேசும் பேச்சுக்கு எல்லாம் எத்தனை பேரை கைது செய்வது? வாக்களித்த மக்களுக்கு எந்த நன்மையும் செய்யாமல் குதிரை பேரத்தின் மூலமாக தனது நாற்காலியை தக்க வைத்து விமர்சிக்கும் எதிர்க்கட்சிகளை கைது செய்யும் காலம் கடத்திவிடலாம் என நினைக்கிறார் முதலமைச்சர். இது ஆணவத்திற்கு தான் வழிவகுக்கும் என ஸ்டாலின் விஜயை பார்த்து கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதாவது ஜூன் 20 நடைபெற்ற நிகழ்ச்சியில் திருச்செந்தூர் எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன் விஜய் பற்றி ரொம்ப அசிங்கமாக பேசியிருக்கிறார். இதனை அடுத்து தான் தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த தாவேகா நிர்வாகிகள் சார்பாக அனிதா ராதாகிருஷ்ணன் மீது புகார் அளிக்கப்பட்டது. இது ஸ்டாலினின் தூண்டுதல், உதயநிதி ஸ்டாலினின் தூண்டுதலின் பேரில்தான் இவர் இப்படி பேசியிருக்கிறார் என சொல்லப்படுகிறது.
தாவேகா ஆட்சியை எப்படியாவது கவுக்க வேண்டும் என செந்தில் பாலாஜி மற்றும் அவரது தம்பி அசோக்குமார் தொடர்ந்து குதிரை பேரங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட 35 கோடிகளிலிருந்து 50 கோடிகள் வரை பேரம் பேசப்பட்டதாகவும் அதனால் சில முக்கிய நபர்கள் கைது செய்யப்பட்டார் என சமீபத்தில் செய்தி வெளியாகியிருந்தது. இளையராஜா அவர்களுக்கு கொலை மிரட்டலும் விடுத்திருந்தார் அசோக்குமார். மேலும் செந்தில் பாலாஜி மற்றும் அசோக்குமார் தற்போது தலைமறைவாக இருக்கிறார்கள். இப்படி தொடர்ந்து தாவேகா ஆட்சியை கவுக்க வேண்டும் என திமுகவில் உள்ள ஒவ்வொரு மாஜி அமைச்சர்களும் சரி எம்எல்ஏக்களும் முயன்று வருகிறார்கள். அந்த வகையில் விஜயும் தற்போது அதிரடி ஆக்ஷனாக ஒவ்வொரு அமைச்சர்களின் ஊழல்களையும் தோண்டி பட்டியலிட்டு ஒவ்வொருத்தர் மீதும் அமலாக்கத்துறையின் மூலம் ரைடு விட்டு கொண்டிருக்கிறார். சமீபத்தில் ஏவாவேலு அவர்களின் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை நடத்திய போது பல்வேறு முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டது. கிட்டத்தட்ட 40 லட்சம் ரொக்கம் கைப்பற்றப்பட்டதாகவும் மேலும் அமெரிக்கன் டாலர்கள் போன்றது கைப்பற்றப்பட்டது. அதைத் தொடர்ந்து மீண்டும் ஒரு திமுக மாஜி அமைச்சர் எம்எல்ஏ கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதாவது அனிதா ராதாகிருஷ்ணன் முன்ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். ஆனால் நீதிபதிகள் அதை தள்ளுபடி செஞ்சிட்டாங்க. மேலும் போலீசார் அனிதா ராதாகிருஷ்ணனை தற்போது கைது செஞ்சிருக்கிறாங்க. ஆத்தூர் பேரூராட்சி அலுவலகத்தில் ஆய்வில் ஈடுபட்டு கொண்டிருந்த அனிதா ராதாகிருஷ்ணனை போலீசார் கைது செஞ்சிருக்கிறாங்க. தனது சொந்த வாகனத்திலேயே அனிதா ராதாகிருஷ்ணன் மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகம் வருகிறேன் என சொல்லியிருக்கிறார். அப்போ கூட இல்லைப்பா, கண்டிப்பாக உங்களை எங்களோட ஜீப்பில் தான் நாங்கள் கொண்டு போவோம். போலீஸாரோட ப்ரொசீஜர் இதுதான் புரோட்டோக்கால். நீங்கள் தானே புரோட்டோக்கால்னு புரோட்டோக்காலை ஃபாலோ பண்ணுவீங்க, நாங்களும் புரோட்டோக்காலை தான் ஃபாலோ பண்ணுறோம் என போலீஸார் கைது செய்வதாக கூறிய போதே அவரின் ஆதரவாளர்கள் கோஷம் போட தொடங்கிட்டு இருக்காங்க. மேலும் போலீஸ் ஜீப்பில் அனிதா ராதாகிருஷ்ணனை ஏற்றிய போதும் கூட அவரது ஆதரவாளர்கள் போலீஸ் வாகனத்தை தடுத்து நிறுத்தி தள்ள முயற்சி செஞ்சுருக்கிறாங்க. போலீஸ்காரங்களையே அடிக்க போயிருக்காங்க. இதனால் ரொம்ப பரபரப்பான சூழ்நிலையே ரொம்ப நிலவி இருக்கு. அங்கே சுமார் 15 நிமிடங்களுக்கு பின்னாடி போலீஸார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை அப்புறப்படுத்தி அனிதா ராதாகிருஷ்ணனை எஸ்பி அலுவலகத்திற்கு அழைத்து சென்றிருக்கிறார். இதையடுத்து எஸ்பி அலுவலகத்தில் அவரின் ஆதரவாளர்கள் ஏராளமானோர் கூடியிருந்திருக்கிறாங்க. அவரிடம் முதற்கட்ட விசாரணை முடிவடைந்த பின் மருத்துவ பரிசோதனைக்கு அழைத்து செல்லப்படலாம் என சொல்லப்படுது. இதனிடையே அனிதா ராதாகிருஷ்ணன் தரப்பில் முன்ஜாமீன் கோரி மேல்முறையீடு செய்ய முடிவு செஞ்சுருக்கிறாங்களாம். தமிழக அரசியல் வரலாற்றில் அவதூறு வழக்கில் ஜெயலலிதா ஆட்சியில் இருந்த காலகட்டத்தில் கூட கைது நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது கிடையாது. திமுக ஆட்சியின் போது அவதூறு வழக்குகளை கைது நடவடிக்கையில் எடுக்கலை. ஆனால் முதல்வராக விஜய் பதவியேற்று 2 மாதங்களுக்குள்ள திமுக முன்னாள் அமைச்சர் ஒருவர் அவதூறு வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்குது. மக்களால் வரவேற்கப்படுது. மேலும் தாவேகா ஆட்சிய மக்கள் நல்லது ஆட்சி, தூய சக்தி தான் என தற்போது இணையத்தில் பரப்பி கொண்டிருக்கிறாங்க.